ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இபிஎஃப் கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. இது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து இந்த விஷயத்துக்காக நீங்கள் பணத்தை அவசரமாக கிளைம் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்ஓ அவங்களோட உறுப்பினர்கள் பணத்தை எடுக்கும்போது அது வேகமாக கிடைக்கிறதுக்கும் எளிமையாக அதை எடுக்கிறதுக்கும் பல விதமான முக்கியமான அப்டேட்டுகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக இபிஎஃப்ஓ பிஎஃப் உறுப்பினர்களுக்கு அவங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு யூபிஐ ஆப் மூலமாகவும் ஏடிஎம் வழியாகவும் இனிமேல் பணத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டை ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் வீட்டு கடனுக்காக நீங்கள் இபிஎஃப்ஓலேருந்து அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இதில் இருந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் உறுப்பினர் வீடு வாங்குறதுக்கு பிஎஃப்லேருந்து அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறாருன்னா குறைஞ்சபட்சம் அவர் இபிஎஃப்க்கு 5 வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கணும். அப்படி இருந்த ரூல்ஸில் தான் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை எதை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரா 68 பிடி அப்படிங்கிற புதிய ரூலில் பயன்படுத்தி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றத்தின்படி இனிமேல் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறீங்கன்னா இபிஎஃப்க்கு 3 வருஷம் நீங்கள் இபிஎஃப் உறுப்பினராக நீங்கள் 3 வருஷம் பங்களிச்சிருந்தாலே போதும். வீடு வாங்குறதுக்கு நீங்கள் அட்வான்ஸே எளிமையாக கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வீடு வாங்குறதுக்கு 90% அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ரூல்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த ரூல்ஸ் படி நீங்கள் வீடு வாங்குறதுக்கு பிஎஃப்லேருந்து அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறீங்கன்னா உங்களோட 3 வருஷ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவோ அல்லது அந்த வீட்டோட விலை இது ரெண்டில் எது குறைவாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் அட்வான்ஸாக கிளைம் பண்ண முடியும். அப்படி ரூல்ஸ் இருந்துச்சு. அப்படி இருந்த இந்த ரூல்ஸில் தான் இந்த பாரா 68 பிடி அப்படிங்கிற புதிய ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இபிஎஃப் உறுப்பினர் வீடு வாங்குறதுக்காக அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறாருன்னா இனிமேல் 5 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்லை. 3 வருஷம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலே வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கிளைம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 90% அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸாக கிளைம் பண்ண முடியும். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த கொடுத்துருக்கிற இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.